ஆன போது வயது சென்றவர்களாரு. சகரியா ரொம்ப ஏஜ்டு பர்சன். நான் ரொம்ப டைம் ஆயிருச்சு, வயசாயிருச்சு. ஆனா கரெக்டா அவருக்கு தான் வயசாயிருச்சு. அந்த நேரத்தில் யோவான் ஸ்நானகனா ஆண்டவர் தர்றாரு. ஆனா அந்த டைம் என்ன டைம் அப்படின்னா ரொம்ப சரியான ஒரு நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு கரெக்டா முன்னோடியா யார் வரணும் அப்படின்னா அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறதற்கு ஒரு யோவான் ஸ்நானகன் தேவை. இவங்களுக்கு தான் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இனியே நம்ம காலங்களெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் உனக்கு ஒரு அற்புதத்தை நான் செய்வேன். யாரு எனக்கு ஒரு தெளிவா தெரியுது. இன்னைக்குள்ள வார்த்தையை நான் 100% நான் நம்புறேன். உங்களை ஆண்டவர் இன்னும் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு நேரம், இன்னும் உனக்கு டைமை நான் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை 10 வருஷம் பலப்படுத்துறான், 15 ஆண்டுகளை பலப்படுத்தினான். பாருங்க, எசேக்கியா அதான் கேட்கிறான், என்னுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் ஆண்டவரே, எனக்கு நேரம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு அப்படி விருப்பம் இல்லைன்னு சொல்லும்போது கர்த்தர் அவனுடைய ஆயுசு நாட்களிலே 15 வருடத்தை கூட்டி கொடுக்க முடியுமானால் கர்த்தர் உங்களுக்கு 15 வருஷத்துல எவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யலாம். எவ்வளவு பெரிய காரியத்தை இதுவரையிலும் நீங்கள் பார்த்திராத ஒரு வருஷத்துல செய்ய முடியுமானால் கர்த்தர் இனி இருக்கிற காலம் முழுக்க உங்களுக்கு செஞ்சாலும் அது பெரிய மகிமையா இருக்கும். சொல்லுங்க, என்னே கர்த்தருக்கு நேரம் இன்னும் முடியவே இல்லை. உங்களை துவங்க பண்ணுவார். நீங்கள் துவங்குவீங்க பிரதர், சீக்கிரமா துவங்குவீங்க பிரதர். உங்க மனசு அப்படியே விட்டு போயிருச்சு, இனி டைம் இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. இனி நான் எழும்பி என்ன பிரயோஜனம் ஆண்டவரே, இனி நான் நின்று என்ன பிரயோஜனம் ஆண்டவரே, இவ்வளவு காலத்தை நான் தொலைச்சிட்டனே, இவ்வளவு வயசை நான் தொலைச்சிட்டனே, இனி எனக்கு நேரம் இல்லை, இனி என் பிள்ளைகளை உருவாக்குனா போதும், என் பிள்ளைங்க நல்லா வந்தா போதும். ஆனா கர்த்தர் யாரோ ஒருத்தருக்கு கரத்தை பிடிச்சு கர்த்தர் தெளிவா சொல்றாரு, இல்ல, உனக்கு இன்னும் நேரத்தை கர்த்தர் ஆரம்பிக்க போகிறார். சாயங்காலம் மனிதனுடைய சிந்தையில இந்த டைம் முடிஞ்சிருச்சு. ஆனா ஆண்டவருக்கு இன்னும் நிறைய டைம். கர்த்தருடைய காலங்கள், நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. காலங்கள் கர்த்தருடைய கரத்திலேயே இருக்கிறது. ஹல்லேலூயா.